இந்திய அளவில் நடக்கவுள்ள கொல்கத்தா நாணய கண்காட்சி. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் இந்த பகுதிகள் ஈவெண்ட் நடந்துட்டுருக்கிற நடக்க போகிற பல்வேறு நிகழ்ச்சிகளை அதற்காக பயன்படும் வகையில், நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும் வகையில் கனெக்ட் பண்ணுற வகையான செய்திகளை இங்கே நம்ம தொகுத்து வழங்கிட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்கத்தா நாணய கண்காட்சி. கல்கத்தாவில் வருடம் பல கட்டமாக பல சொசைட்டி சார்பாக பல பேர் நாணய கண்காட்சி நடத்திட்டுருக்குறாங்க. அதில் முக்கியமாக இந்த கண்காட்சி சிறப்பு மிக்கது. தொடர்ந்து இவங்க ஒரு குழுவாக நடத்திட்டுருக்குறாங்க. இது நடக்க போகிற தேதி பிப்ரவரி திங்கள் 1, 2 மற்றும் 3 11 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. பார்வையாளர்களுக்கு இலவசம். இது நடக்க போகிற இடம் பெங்கால் மிஷனரி பில்டிங், பேங்க்வெட் ஹால், விஐபி ரோட், ஜோரா மந்திர் பஸ் ஸ்டாப்பு, கல்கத்தா. இதோட தகவல்கள், கான்டாக்ட் பர்சன், ஆர்கனைசரோட தகவல்களையும் இந்த காணொலியிலே நான் கொடுத்துருக்குறேன். சாலியன் கோஷாக இருக்கட்டும், சுதீப் கேராவாக இருக்கட்டும், ரிஷவ் ஜெயின், மாணிக் ஷா எல்லாம் இந்திய அளவில் தெரியப்பட்ட முகங்கள். கல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பல காணொலியில் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு கேபிட்டல், பிரிட்டிஷ் இந்தியாவோட ஃபஸ்ட் கேபிட்டல் கல்கத்தா தான். அந்த கல்கத்தாவில் உங்களுக்கு ஏறக்குறைய 4-5 யூரோப்பியன்ஸோடைய தாக்கம் அங்கே நீங்கள் இந்த நாள் வரைக்குமே நல்ல முறையில் உணர முடியும். ஸோ அது பழமையான நகரன்றனால வாய்ப்புகள் மிக அதிகம். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எந்த ஒரு நாணய கண்காட்சி, எந்த ஒரு கண்காட்சிக்கு போனாலும் குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம கவனம் செலுத்தாமல் 1 நாள் 2 நாள் நம்ம அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பிளான் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களையும் டச் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். நமக்கும் ஒரு மல்டி பர்பஸ் அங்கே சால்வ் ஆன வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலஸ்மியா பேஷண்ட்ஸ்க்கு எய்டுக்காக இந்த கண்காட்சி நடத்துகிறதா ஒரு குறிப்பு இருக்குது. தலசமிக்குன்றது என்ன அப்படின்னா, ஒரு இரத்த சோகை சம்மந்தப்பட்ட இரத்தத்தில் சிவப்பணுக்கள் குறைபாடு உள்ள ஒரு விதமான ஒரு குறைபாடு, ஒரு டெஃபிஷியன்சின்னு சொல்லலாம். அதுக்குண்டான எய்டுக்காகவும் இந்த கண்காட்சி நடத்துகிறதா ஒரு குறிப்பு இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், எந்த நிகழ்ச்சியுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோக்கஸ்டாக அதுக்காக மாத்திரம் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு பர்பஸ் சால்வ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான 2-3 நோக்கத்தோடு நம்ம ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் பட்சத்தில் அப்போ என்ன அப்படின்னா, தூரத்துலேருந்து வரவங்களும் சரி, ஆர்கனைசருக்கும் சரி, டீலர் கஸ்டமருக்கும் சரி, ஒரு மல்டி பர்பஸ் சால்வ் ஆகும். இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு ஒரே விஷயத்தை நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி அதை மேன்மைப்படுத்தினாலும் கமர்ஷியலாக ஹிட் பண்ணணும் அல்லது கமர்ஷியலாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 2-3 துறையை டச் பண்ணால் மாத்திரம்தான் இதுக்கு மேலே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நட்பு மற்றும் சொந்தங்களுக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களோட நிகழ்ச்சியாக, உங்களோட சேனலாக நினச்சி ப்ரொமோட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.